வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 56வது நாட்களுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நம்ம என்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தோம் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து கேட்டிருந்தோம். இதில் 276வது கேள்வி பாருங்கள். 6 மணிகள் முதலில் ஒன்றாக அடிக்கும், பின்னர் அவை ஒவ்வொன்றும் 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளி விட்டு அடிக்கும் என்றால் 30 நிமிடத்தில் எத்தனை முறை 6 மணிகள் ஒன்றாக சேர்ந்து ஒலித்திருக்கும்? அப்போ இந்த எல்லா நம்பர்ஸுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக 2, 4, 6, 8, 10, 12 நம்ம ஏற்கனவே எல்சிஎம் கண்டுபிடிக்க ஐடியா சொல்லியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்னா 120. இருந்தாலும் நம்ம புதுசாக சிலர் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். 6, 8, 10, 12 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா முதல்ல 2ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கலாம் பாருங்கள். 1 2 2 4 3 2 4 2 5 2 6 2 மறுபடியும் சில நம்பர்ஸ் எதில் வரும் அப்படின்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் 1 வராது, 1 2 3 வராது, 2 4 5 வராது, 3 2 6. இப்போ இருக்கிறதுல 2 நம்பர் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 3ஆல் செய்கிறோம் அப்படின்னா 1 1 1 3 3 2 5 1 3 3 2 10 2 4 4 3 12. அப்போ இதோட எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 120. அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வினாடிகளில் கொடுத்துருக்காங்க. அப்போ கிடச்சிருக்கிறது வினாடி 120 செகண்ட். இதை நிமிஷமாக மாற்றுறோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 2 நிமிஷம் 2 மினிட்ஸ். அவங்க எவ்வளோ நேரத்துக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா 30 நிமிடம். ஒருவேளை இதெல்லாம் அடுத்தது எப்போ ஒன்றா அடிக்கும்னு கேட்டிருந்தாங்கன்னா 2 நிமிஷம் கழிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் 30 நிமிஷத்தில் எவ்வளோ முறை ஒன்றா அடிக்கும்னு கேட்டிருக்காங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒன்றா அடிக்கும். மொத்தம் 30 நிமிஷம். 30 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 15. ஆனால் ஆன்சர் 15 கிடையாது. ஏன் அப்படின்னா முதல்ல பாருங்கள், 6 மணிக்கு முதலில் ஒன்றாக அடிக்கும். அப்போ ஏற்கனவே ஒரு முறை மொத்தத்தையும் சேர்த்து ஒன்றா அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுமே. அதனால் அந்த 1 ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ 15 + 1 16. நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா இது வரைக்கும் நல்லாவே போட்டு வந்துடுவோம். 15 போட்டு 15 ஆன்சராக போட்டுருவோம். 15 கிடையாது. ஏற்கனவே ஒன்றா ஒரு முறை நம்ம அடிக்கிறோம். அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் ஆகவே ஆரம்பிக்கும் எப்போவுமேன்றதால அந்த 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் 16. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 277. எண்கள் 20, 25, 40 மற்றும் 75ஆல் வகுபடும் மிகப்பெரிய 4 இலக்க எண் இந்த நம்பராலாம் டிவைட் ஆகணும். இது நீங்கள் ஒவ்வொன்றா நம்ம முன்னாடியே இதுக்கான ஐடியா சொல்லியிருக்கோம். 20, 25ன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 75 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஏன் 75 ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75ன்றது 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். ஏன்னா 25 75 கரெக்டாக. அப்போ கீழே இருக்கிறதுல 3ஆம் வாய்ப்பாடை வச்சு பார்க்குறது ரொம்ப ஈஸியானது. ஏற்கனவே நம்ம டைப் 6 7 இதை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போது 3ஆம் வாய்ப்பாடை வச்சு பார்க்குறது ஈஸியானதுன்றதால இப்போ பாருங்கள் 9 6 15 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 3 0 0 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 9 8 17 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 8 5 13 4 17 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கணும். அதே நேரம் பாருங்கள், இது ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் 3000. கண்டிப்பாக ஆன்சர் எங்கே வரும்னா 9,000 சில்லறையில் தான் வரும். 3000னா அப்போ அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய இந்த நம்பருக்குலாம் எல்சிஎம் எடுக்கிறோன்னா அந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பரே கிடையவே கிடையாது. ஸோ 3000ன்றது ரொம்ப சின்ன நம்பர்ன்றதால வரவே வராது. அப்போ ஆன்சர் 9600. இது ஒரு ஷார்ட்கட். டக்குன்னு ஒரு 2 இல்லை 5 செகண்டுக்குள்ளாடி சொல்கிறதுக்கான ஒரு வழி. சரிங்களா? அடுத்ததாக 278. x³ + 1 மற்றும் x⁴ - 1 ஆகியவற்றின் HCF. இது நம்ம ஏற்கனவே டைப் 8ல் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ x³ + 1 அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? x + 1 × x² - x + 1ன்னு எழுதலாம். ஃபார்முலா இந்த a³ + b³ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. அதே மாதிரி x⁴ - 1 இதுக்கும் நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம். டைப் 8 பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். a⁴ - b⁴ அப்போ a² + b², x² + 1² 1, x² - 1² வரும். கரெக்டாக? a² - b². அப்போ அதை எப்படி எழுதலாம்? a + b x + 1 × a - b x - 1ன்னு எழுதலாம். இங்கே HCF கேட்டிருக்காங்க. ஸோ x + 1 தான் ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது. அப்போ HCF என்ன வந்துடும் அப்படின்னா ஆப்ஷன் சி x + 1. நான் எல்சிஎம் HCFக்கு 2 நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள் டைப் 8ல். அதில் இப்போ இதில் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா கூட இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா கூட அந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் நம்ம எல்லா விஷயங்களையுமே சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்ததாக 279. இரு எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவா முறையே 45, 3 மற்றும் அவற்றின் கூடுதல் 24 எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசத்தை காண்க. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை மெத்தடாக போடுறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். 2-3 ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். எல்சிஎம் HCF ஃபார்முலா 1, அல்ஜிப்ரிக் ஃபார்முலா 1 அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணி போகிறது மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கிற HCF என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். HCF என்ன கொடுத்துருக்காங்க? மீ போ வா
3 கரெக்டாக. மீசிமா 45 மீ போவா 3. ஆன்சரும் அவங்க என்ன கேட்டிருந்தாலும் சரி, வித்தியாசம் கூடுதல்னு எதை கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக தான் இருக்கும்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக தான் இருக்கும். பாருங்கள், 2 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 4 வராது, 8 வராது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட விடை என்னவாக தான் இருக்கும்னா 6. ரொம்ப ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். சரிங்களாமா? அடுத்ததாக 280 x² மைனஸ் 2xy ப்ளஸ் y² மற்றும் x⁴ மைனஸ் y⁴ ஆகியவற்றின் HCF. இது பாருங்கள், a² மைனஸ் 2ab ப்ளஸ் b². அப்போ எப்படி எழுதலாம்? x மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இது பாருங்கள், x⁴ மைனஸ் y⁴. இப்போ தான் சொன்னோம்ல, x² ப்ளஸ் y² இன்ட்டு x ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இப்படின்னு எழுதலாம். அப்போ அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது HCF. பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய். ஆனால் இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது இல்லையா? HCF வரும்போது பவரில் எது சின்னதோ அதை எழுதணும். அப்போ பவரில் சின்னது எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ ஆப்ஷன் சி. புரியுதுங்களாம்மா? இது எல்லாமே LCM HCF பேஸ் பண்ணது. இதில் நிறைய கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் முன்னாடி கேட்டது. நிறைய கேள்விகளில் எல்லா கேள்விகளுமே இந்த கொடுத்துருக்குற 5 கேள்விகளுமே முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் தான். அதுதான் நான் உங்களுக்கு எடுத்து அந்த மாடலில் கொடுத்துருக்கேன். சரிங்களாம்மா? அதுதான் இன்றைக்கி பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 57வது நாளுக்கான வினாக்கள். இதில் 281. இதில் என்ன மாடல் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டி டாப்பிக்லேருந்து, அதுவும் உங்களோட ஸ்கூல் புக்லேருந்தே தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க இந்த தனி வட்டி கூட்டு வட்டிலாம் பொறுத்த வரைக்கும் இல்லை பெரும்பாலான டாப்பிக்கில் ஸ்கூல் புக்கிலேருந்தே தான் எடுத்து கொடுக்குறாங்கன்றதால அதில் இருக்கிற கொஷின்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கேட்குறதும் அந்த மாடலில் தான் அப்படி இல்லைனா கேட்க போகிறாங்கன்றதால உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். இதில் 281வது கேள்வி பாருங்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 20,000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. நான் இதுக்கெல்லாம் எப்படி ஷார்ட்கட்டில் போடுறது அப்படிங்கிறத நாளைக்கு சொல்லும்போது சொல்கிறேன். சரிங்களா? 282. அது மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு என்ன பயம் இருக்குது அப்படின்னா, மேத்ஸ் நம்மளால் போட முடியுமா போட முடியாதா அப்படிங்கிற பயம் இருக்குது. நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். நம்ம அதை டெய்லியும் போடக்கூடிய இந்த 5 கொஷின், இது இல்லாமல் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 200 250 பார்த்திங்கன்னா இதுவே 280 கொஷின் ஆகிடுச்சு. ஷார்ட்ஸில் இது வரைக்குமே ஒரு 100 135 கொஷின்ஸுக்கு வரைக்கும் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் ஒரு 8 போட்டிருக்கோம். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வரக்கூடிய 5 வாரங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா வாரம் ஏன்னா இந்த குரூப் 4க்கு இன்னொரு 5 வாரம் தான் இருக்குது. வாரம் ஒரு கொஷின் பேப்பர் வச்சு நான் போடுறேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அழகாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆனாலும் சரி, டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாலும், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக அவங்களால அடிச்சிட முடியும். சரியா? 282 பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க. அசல் ரூபாய் 4,000, ஆண்டு வட்டி வீதம் 5%, n = 2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி. சரியா? 283. அசல் 5,000, R 4%, n 1.5 ஆண்டுகள், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி. அடுத்தது 284. அசல் ரூபாய் 30,000, முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8%, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி காண்க. 285. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இது எல்லாமே புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான். அதில் நான் எல்லா டைப்பும் வராது மாதிரி கலந்து கொடுத்துருக்கேன். நாளைக்கும் அடுத்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு 5 கொஷின் தர தான் போகிறேன். அது போக புக்கில் மீதி இருக்கிற கொஷின்ஸையும் நான் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தனி ஒரு வீடியோவே போட்டுறேன். அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா கூட்டு வட்டியில் புக்கில் இருக்கிற எல்லா கொஷினும் கவர் ஆகிடும். எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களாம்மா? நீங்கள் இப்போ இதுக்கான ஆன்சர்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இது எப்படி ஷார்ட்கட்டில் போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். LCM HCFல இன்றைக்கி நம்ம சொன்ன ஷார்ட்கட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஓகேவா? தேங்க்யூ.